மைக்கேல் ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான தகவல் பார்க்க இருக்கிறோம். என்ன தகவல்னா, நவம்பர் 1ஆம் தேதி நடைபெறவிருந்த கிராம சபை கூட்டம் 23/11/2024 அன்று நடைபெற இருக்குது. அது குறித்து ஊரக வளர்ச்சித்துறையிலிருந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அதுல என்ன அஜெண்டா குறிப்பிட்டிருக்காங்க, அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்தது. என்னோட சேனலை நீங்க பிளேலிஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புல உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உறுப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதித்துறை, அரசு விளையாட்டு, டெக்கோடிக்கல், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளா 700க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்குள்ள போகலாம். இந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது. கிளிக் பண்ணி பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த கிராம சபை கூட்டம் இப்போ எங்க நடக்க இருக்குதுன்னா, சென்னை தவிர அனைத்து மாவட்டங்களில் உள்ள கிராம ஊராட்சிகள்ல கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்குது. இது யார் சுற்றறிக்கை கடிதத்தை அனுப்பியிருக்காங்கன்னா, ஊரக வளர்ச்சித்துறையினுடைய இயக்குனர் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அனுப்பியிருக்காங்க. பொருள் என்னன்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கிராம சபை கூட்டம் 1/11/2024 உள்ளாட்சி தினத்தன்று நடைபெறுந்த கிராம சபை கூட்டம் 23/11/2024 அன்று நடத்த கோருதல் தொடர்பாக இதுல ஒரு 5 அரசாணைகளை குறிப்பிட்டிருக்காங்க. பார்வை 3இல் குறிப்பிட்ட அரசாணைப்படி கிராம சபை கூட்டம் ஜனவரி 26, மார்ச் 22, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2, நவம்பர் 1 ஆகிய 6 நாட்களில் நடத்தப்பட வேண்டும். பார்வை 5இல் காணும் இவ் இயக்க கடிதத்தில் 1/11/2024 என்று நடைபெற இந்த கிராம சபை கூட்டமானது நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்பட்டது. மேற்படி ஒத்திவைக்கப்பட்ட கிராம சபை கூட்டமானது 23/11/2024 அன்று நடத்திடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேற்படி கிராம சபை கூட்டத்தினை ஊராட்சியின் எல்கைக்கு உட்பட்ட வார்டுகளில் சுழற்சி முறையை பின்பற்றி 23/11/2024 அன்று காலை 11 மணி அளவில் நடத்த வேண்டும். பார்வை 2இல் காணும் அரசாணையில் குறிப்பிட்டுள்ளவாறு குறைவு எண், அதாவது மக்கள் தொகை கரெக்டா உங்க ஊருக்கு தகுந்தாப்புல இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். பார்வை 1இல் கண்டுள்ள அரசாணையில் குறிப்பிட்டுள்ள பொருட்களுடன் 23/2024 அன்று நடைபெறுள்ள கிராம சபை கூட்டத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருட்கள் விவரங்கள் இதனுடன் இணைத்து அனுப்பப்படுகிறது. தங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் அனைத்து கிராம மக்களும் ஆர்வத்துடன் எதிர்வரும் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள ஏதுவாக கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ள இடம், நேரம் ஆகியவற்றை கிராம மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். கிராம சபை கூட்டங்களை மத சார்புள்ள எந்த ஒரு வளாகத்திலும் நடத்தக்கூடாது. கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் இடத்தை முன்கூட்டியே ஊரக பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். மேலும் 23/11/2024 அன்று நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டம் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் நடைபெற உரிய நடவடிக்கை எடுத்திடவும். கூட்ட நிகழ்வுகளை நம்ம கிராம செயலி மூலம் உள்ளீடு, அதாவது போட்டோ எடுத்து உள்ள அப்லோட் பண்ணணும். அது குறித்த அறிக்கையை 23/11/2024 அன்று அந்த டைரக்டரேட் அமைப்புக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். என்னென்ன பொருட்கள் விவாதிக்க அரசு தரப்பிலிருந்து கொடுத்திருக்காங்க அதை பார்க்க இருக்கிறோம். 1. கிராம ஊராட்சியில் சிறப்பாக பணிபுரிந்த ஊழியர்களை சிறப்பித்தல். கிராம ஊராட்சியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி சிறப்பாக சேவை புரிந்த தூய்மை காவலர்கள் உள்ளிட்ட தூய்மை பணியாளர்களுக்கு கிராம சபை மூலம் பாராட்டு தெரிவித்தல். 2. கிராம ஊராட்சியில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் மகளிர் சுய உதவி குழுக்களை கௌரவித்தல். கிராம ஊராட்சியின் வளர்ச்சியில் முதுகெலும்பாக திகழும் மகளிர் சுய உதவி குழுக்களை ஊக்குவிக்கும் பொருட்டு சிறப்பாக செயல்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பாராட்டு தெரிவித்தல். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கிராம ஊராட்சிகள் மேற்கொள்ள வேண்டும். முக்கியமாக கீழ்கண்டத்தை பின்பற்றிடுமாறு கிராம சபையில் விவாதிக்க வேண்டும். தாழ்வான மற்றும் மழைநீர் தேங்கக்கூடிய வாய்ப்புள்ள பகுதிகளை அடையாளம் கண்டு அவ்விடங்களில் மழைநீர் தடைபடாமல் செல்லும் வகையில் பாதைகளை ஏற்படுத்த வேண்டும். புயல் பாதுகாப்பு மையங்களை முறையை சுத்தப்படுத்தி தயார் நிலையில் வைத்தல். புயல் பாதுகாப்பு மையங்களில் குடிநீர் வசதி, மின்விளக்கு வசதி, கழிப்பிட வசதி போன்றவற்றை முறையை பயன்படுத்தும் வகையில் தயார் நிலையில் வைத்தல். பருவமழை தொடங்குவதற்கு முன்பே வாய்க்கால்களில் உள்ள அடைப்புகளை நீக்கி மழைநீர் வழிந்துவிடுவதற்கான வகையை ஏற்படுத்துதல். தேவையான மணல் மூட்டைகள், சவுக்கு கட்டைகள் போன்றவற்றை தயார் நிலையில் வைத்திருத்தல். ஏரிகள், பாசன ஏரிகள், குளம் குட்டைகள் போன்றவற்றின் கரைகளை கண்காணித்தல். மாவட்ட நிர்வாகம் மூலம் அவ்வப்போது தரப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல்.
தூய்மை பாரத இயக்க ஊரக திட்டம். தூய்மை பாரத இயக்க திட்டம் வழிகாட்டு முறைகளின்படி தமிழ்நாட்டில் உள்ள 12,525 கிராம ஊராட்சிகள் திறந்த வெளியில் மலம் கழித்தலற்ற ஊராட்சிகள் ODF+ ஆஸ்பிரிங் என அறிவிக்கப்பட்டு பின்னர் அவை ODF+ என்ற நிலையான திறந்த வெளியில் மலம் கழித்தலற்ற நிலையை தக்க வைப்பதோடு கூடுதல் நிலையான திட அல்லது திடக்கழிவு மேலாண்மை வசதிகளை கொண்ட ஊராட்சிகள் என்ற நிலையை அடைந்தன. அதன் அடுத்த கட்டமாக திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை வசதிகளை கொண்ட கிராம ஊராட்சிகளில் தற்போது கிராம ஊராட்சிகள் ODF+ ஆஸ்பிரிங் நிலையிலிருந்து ODF+ ரைசிங் என்ற நிலையும் ODF+ மாடல் வில்லேஜ் என்ற நிலையும் அடையப்பட்ட பின்னர் அனைத்து இலக்குகளையும் எய்திய கிராம ஊராட்சிகளை கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றி ஊராட்சிகளை மேற்குறிப்பிட்டவாறு வகைப்படுத்தி அறிவிப்பு செய்திடல் வேண்டும். உங்க கிராமத்தை அடுத்தடுத்த கட்டமா நீங்க வளர்ச்சி கொண்டு போய் அதை நீங்க கிராம சபையில தீர்மானமா பாஸ் பண்ணி அதை உங்க கிராம மக்களுக்கு நம்ம இந்த நிலையில இருக்குங்கிறத அறிவிக்கலாம்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. ஒவ்வொரு அந்த கேட்டேரியாக்கும் என்னெல்லாம் இருக்கணுங்கிறதையும் இதுல தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்த முக்கியமான இது ஒரு பாயிண்ட், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். உங்க ஊர்ல அதிக ஃபண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம். இதுல என்னென்ன திட்டங்கள் வேணும், எதெல்லாம் அடுத்த வருஷத்துக்கு நீங்க செய்யிருக்கீங்க, அந்த இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க எல்லாமே விவாதித்து அப்ரூவ் பண்ணுங்க. என்னெல்லாம் செய்யணுங்கிறதையும் தீர்மானம் பாஸ் பண்ணுங்க. MG எனர்ஜி ஸ்கீம்ல அடுத்த 2025-26 ஆண்டுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்களே என்னென்ன பணிகள் பண்ணா உங்க கிராம ஊராட்சிகள் வளரும், மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். அதாவது நிறைய ஊர்ல வேலை தரலன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்க ஊர்ல 100 பேர் இருக்காங்கன்னா 100 நாள் அந்த அவ்வளவு பேருக்கும் 100 நாள் கொடுக்கறதுக்கான வேலைகள் எந்த இடத்த சூஸ் பண்ணா எவ்வளவு வேலை நாட்கள் கொடுக்கலாம், எத்தனை பேருக்கு கொடுக்கலாம், அப்படி 100 பேருக்கும் 100 நாள் வேலை நாட்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வேலைகளை முன்கூட்டியே நீங்க தேர்வு செய்து எக்ஸ்ட்ரா கூட தேர்வு பண்ணி பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிதி எல்லாம் வந்துச்சுன்னா எல்லாருக்குமே 100 நாள் வேலை கிடைக்கும். அந்த தேர்வு செய்யற திட்டங்கள் உங்க கிராமம் வளர்ச்சி அடையுமா, அந்த ஃபண்டு நீங்க வேலை செய்யறதுனால உங்க வீட்டுக்கு வர்றதுனால நீங்க வளர்ச்சி அடைவீங்க. ஆனா நீங்க தேர்வு செய்யக்கூடிய இடங்கள் அந்த வேலைகள் வந்து உங்க கிராமத்துக்கு வளர்ச்சி அடையுமாங்கிறத நல்லா ஆலோசனை பண்ணி ஒரு முடிவெடுத்து செலக்ட் பண்ணுங்க. ஜல் ஜீவன் இயக்கம் இது வந்து மத்திய அரசு இந்தியா முழுவதும் செயல்படுத்தி எல்லாருக்குமே வீட்டு குடிநீர் இணைப்பு தண்ணி கொடுக்கும்னு சொல்றாங்க. இதுல வந்து அதாவது மக்களுடைய பங்களிப்பு, அதாவது சமூக பங்களிப்பு 10% வச்சு மீதியை கவர்மெண்டே கொடுத்து அவங்களுக்கு அந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாருக்கும் வீட்டு குடிநீர் இணைப்பு கொடுக்குறாங்க. இதுல வந்து நீங்க கிராம மக்கள் வந்து எல்லா வீட்டுக்கும் தண்ணி போகுதா போகலன்னா நம்ம எதுல கேட்பால் இன்னும் ஸ்பிளிட் பண்ணி எவ்வளவு வீட்டுக்கு ஒரு அதாவது அரசு வந்து இவ்வளவு வீட்டுக்கு ஒரு கேட்பால் போட்டா தண்ணி போகும்னு சொல்லுவாங்க. தண்ணி கம்மியா வரும்போது சிலவங்க பைப்பை டேமேஜ் பண்ணி பெருசா பண்ணுவாங்க, இல்ல தவறான இணைப்பு ஏதாவது இருப்பாங்க, ஏதாவது என்னன்னாலும் நடக்கும். ஆனா சரியா எல்லா வீட்டுக்கும் தண்ணி போகும்போது அந்த அடுத்த தவறான எண்ணத்துக்கு போக மாட்டாங்க. ஸோ கேட்வால்வு இன்க்ரீஸ் பண்ணி தூரத்தில் இருக்கவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பைப் ஏதாவது கொண்டு போய் இன்னும் ப்ரெஷராக கொடுத்தா அந்த தண்ணி பிரச்சனைகள் எல்லாருக்குமே தண்ணி கொடுக்கப்படுகிறதா உறுதிப்படுத்துங்க. அதை நீங்கள் விவாதிங்க, பேசுங்க. அது என்ன பண்ணலாம், என்ன பண்ணுனா அவங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியுங்கிறது பேசுங்க. கடைசியில் போகாது, உயரமாக இருக்கவங்களுக்கு போகாது அப்படிங்கிற மனநிலையை விட்டு அவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம், நம்ம ஊரில் நமக்கு வர மாதிரி அந்த கடைசியில் இருக்கிறவங்க வீட்டுக்கும் எப்படி கொடுக்கலாம், இல்லை உயர்வான இருக்கிற இடத்துல உங்களுக்கு கொடுக்கலாம், கடைசியில் இருக்கிறவங்களை எப்படி கொடுக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் எங்களுக்கு தண்ணி வரல எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே இருக்கிறாங்க. அதில் இது நம்ம எப்படி சரி பண்ணலாங்கிறதுக்கு எல்லாருமே பொறுமையாக விவாதிக்கக்கூடிய மனநிலைக்கு எல்லாருமே மாறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குங்க. ஜல் ஜீவன் இயக்கத்தில் வந்து தண்ணி எல்லாருக்கும் கொடுக்கணுங்க தான் அரசினுடைய ஒரு அந்த திட்டம். அது முழுமையாக செயல்படுறதுக்கு மக்களும் நம்ம ஊரில் என்ன பண்ணால் கொடுக்க முடியுங்கிறத நீங்கள் தான் முடிவெடுக்கணும். அப்படி எடுங்க. அடுத்து அந்த தண்ணி கொடுக்குற தண்ணியில் உங்களுக்கு குளோரின்லாம் கரெக்டாக கலக்காங்களா, அந்த டேங்கை சுத்தப்படுத்துகிறாங்களா, அதெல்லாம் நீங்கள் பேசுங்க. எதுவும் க்ளீன் பண்ணாமல் இருந்தால் க்ளீன் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா மழை நேரங்களில் அழுக்குகளோ கிருமிகளோ ஏதாவது மேலே புறாச்சங்களோ ஏதாவது உள்ள எதுவும் மூடி ஏதாவது கவர் பண்ணாமல் எதுவும் விழுந்துச்சுன்னா பிரச்சனை விழுந்து ஈஸியாக அஃபெக்ட் ஆகும் மற்ற நேரங்களுக்கும் இந்த நேரங்களுக்கும். ஸோ அது தண்ணியை டேங்கெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்களாங்கிறத பேசுங்க. சுத்தமாக வைக்கிறதுக்கு முயற்சி எடுங்க, முயற்சி பண்ணுங்க. 7வது பொருளா தீன் தயாள் உபாத்திய கிராமப்புற திறன் மேம்பாட்டு திட்டம். இளைஞர்களுக்கான திறன் பயிற்சி திட்டம். திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலமாக தகுதி பெற்ற இளைஞர்களுக்கு 18 முதல் 35 வயது உடையவர்கள் வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்தல்
தொடர்பாக தகவல் தெரிவித்தல் மற்றும் தகுதி உடையவர்களிடம் இருந்து விண்ணப்பம் கோருதல். தீன் தயாள் உபாத்யாய கிராமின் கௌசல்ய யோஜனா திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 50 இளைஞர் திறன் திருவிழா மற்றும் 50 வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்த திட்டமிட்டுள்ளது குறித்து விளக்குதல். திறன் பயிற்சி வேண்டுவோர் மற்றும் நேரடி வேலைவாய்ப்பு பெற விரும்பும் இளைஞர்களுக்கு இம்முகாம்களில் பங்கேற்று பயன்பது குறித்து தகவல் தெரிவித்தல். 8வது கூட்டாண்மை மற்றும் ஒருங்கிணைப்பு பிரிவு. கூட்டாண்மை மற்றும் ஒருங்கிணைப்பு பிரிவின் கீழ் தமிழகத்தின் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் உள்ள சமுதாயம் சார்ந்த அமைப்புகளின் பங்களிப்புடன் ஏழை எளிய மக்களின் நலிவுற்ற தன்மையும் வறுமையும் குறைப்பதற்காக கீழ்கண்ட தலைப்புகளில் கிராம செழுமை மீட்சி திட்டம் தயார் செய்யப்பட்டு வருகிறது. உரிமை சார்ந்த திட்டம், வாழ்வாதார சார்ந்த திட்டம், பொது சொத்துக்கள், சேவைகள் மற்றும் வள மேம்பாட்டு திட்டம், சமூக மேம்பாட்டு திட்டம். இத்திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டு வரும் கிராம செழுமை மீட்சி திட்ட அறிக்கையினை பற்றி கிராம சபை கூட்டத்தில் கலந்துரையாடல் செய்யப்பட வேண்டும். 9 கூட்டாண்மை வாழ்வாதாரம். 2024-25 வாழ்வாதார திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகள் பெயர் மாற்றம் அல்லது பெயர் சேர்த்தல் தொடர்பான விவரங்களை இக்கூட்டத்தில் விவாதித்தல். 10 இதர பொருட்கள். கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் ஏதேனும் பிற பொருட்கள் இருந்தால் கிராம சபையின் ஒப்புதலுக்கு கொண்டு வரப்படலாம். 9 பொருட்கள் அரசு தமிழகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. 10வது அவங்க பென்ஷன் தான் மிக முக்கியமான பாயிண்ட். உங்க கிராம ஊராட்சியில, உங்க கிராமத்துல, உங்க வார்டுல, உங்க தெருவுல, உங்க வீட்டு முன்னாடி சைடுல பின்னாடி பொதுவாக என்ன பொதுமக்களுக்கு தேவையான திட்டங்கள் என்னங்கிறத நீங்க பேசி அதை தீர்மானமா நிறைவேற்றி எந்த திட்டத்தின் கீழே ஃபண்ட் பெற முடியுங்கிறத மூவ் பண்ணுங்க. உங்க கிராமம் வளர்ச்சி அடைய என்றால் இந்த கிராம சபை ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பு. அதுல நம்ம பங்கேற்கணும், அதுல ஆலோசனைகள் சொல்லணும், நல்ல விஷயங்களை அப்ரூவ் பண்ணணும், தேவையில்லாத விஷயங்களை நிராகரிக்கணும். எல்லாத்துக்குமே அரசு சொல்லுன்னு சொல்லி ஒப்புதலும் கொடுக்கக்கூடாது, மக்கள் சொல்றாங்க ஒப்புதல் எல்லாருமே கொடுக்கக்கூடாது. அது நம்ம கிராம வளர்ச்சிக்கு உதவுமா, நம்ம கிராம மக்களுக்கு பயன்படுமா, நம்ம கிராம மக்களுக்கு தேவையா, எந்த அளவுக்கு அது பயன்படும். ஒரு திட்டத்தை பாஸ் பண்ணா நல்லா இருக்கிற ரோட்டை உடைச்சிட்டு திரும்ப ரோடு போட வராங்கன்னா இல்ல அந்த ஃபண்டை எங்களுக்கு தேவையில்லை, 5 வருஷத்துக்கு ஒருக்கா போடன்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல ரோடு இருக்குன்னா அந்த இடத்துல தேவையில்லை, இன்னொரு இடத்துல டேமேஜ் இருக்கு, எங்களுக்கு அந்த இடத்துக்கு மாற்றுக்குன்னு சொல்லி நீங்க கிராம சபையில தீர்மானம் பாஸ் பண்ணலாம். இந்த ஃபண்டை இந்த இதுக்கு நாங்க மாத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் வாங்கி அது உங்கள் ஊராட்சி லெவல்ல அப்ரூவல் இல்லைன்னா கூட மாவட்ட ஆட்சியர் கொண்டு போய் அவங்க மூலமா மாத்தி கொண்டு வரலாம். அரசு பணம் தானே வருதுன்னு சொல்லி செய்த திட்டத்துக்கு மேலே செய்து பணத்தை வீணடிக்காமல் நீங்க உங்க கிராமத்துல ₹1 கூட வேஸ்டா போகாம இருக்கிறதுக்கு மூவ் பண்ணுங்க. நல்ல தலைவர்கள் உருவாக்குங்க, நல்ல வார்டு உறுப்பினர்களை உருவாக்குங்க, உங்க பகுதிக்கு நல்லது செய்ய விடங்களை உருவாக்குங்க. ஒரு நாள் ₹500, ₹1000 தரவங்களை வாங்கிட்டு உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் 5 வருடங்களும் அவங்க செய்யக்கூடியதை நம்ம பார்த்து கொண்டிருக்க சூழ்நிலையை மாற்றுவதற்கு மாற்றத்தை நீங்கள் உங்களிடத்திலிருந்து உருவாக்குங்கள். ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த கிராமங்களை நீங்கள் உருவாக்குங்கள். என்னுடைய என்னுடைய நாட்களுடைய ஆசை கிராமங்கள் வளர்ச்சி அடையணும். அதுக்கு இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, கிராமங்கள் சார்ந்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த கிராமங்கள் உருவாக்க என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். என்னுடைய காணொலிகள் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.